நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பணிகள் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனலில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி கம்பி கட்டின கதை படத்தை பற்றிய விமர்சனம். படத்தில் லைனே ஒரு கம்பி தான். உலக புகழ்பெற்ற கோஹினூர் வைரத்தை இங்கிலாந்து ராணி கொண்டு சென்றார் இல்லையா? அந்த லைனை பிடித்து கொண்டு அதே வைரத்துடன் இன்னொரு வைரத்தையும் மகாராணிக்கு பரிசளித்த அந்த வெள்ளைக்காரர் திருடினார் என்றும், ஒன்றை மகாராணி தந்துவிட்டு இன்னொன்றை ஆட்டியை போட்டு விட்டார் என்று ஒரு வரலாறு சொல்லி அந்த வைரம் எங்கெல்லாம் பயணப்பட்டு இப்போது எங்கு வந்து சேர்ந்திருக்கிறது என்று ஒரு கதை விடுகிறார் அல்லது கதை சொல்கிறார் இயக்குனர் ராஜநாதன் பெரியசாமி. இப்போது அந்த வைரத்தை அடைய விரும்பி ஒரு அரசியல்வாதி சில போலீஸ்காரர்களை நியமிக்கிறார். நேரடியாக போலீஸ் தலையிட்டால் அது சில சிக்கல்களை உருவாக்கும் என்பதால் அதற்கு ஒரு நம்பகமான மோசடிக்காரனை தேடி கடைசியில் நட்டியை கண்டுபிடிக்கிறார்கள். வைரத்தை கண்டுபிடிக்க ஒத்துக்கொள்ளும் நட்டி அந்த வைரம் கைக்கு வந்ததும் அதை தானே ஆட்டையை போட நினைக்கிறார். ஆனால் அவரை சும்மா விட்டு விடுவார்களா? நட்டியை அவர்கள் துரத்த இவர் ஓட, இவர் கையில் இருந்தும் களவு போகும் வைரம் என்ன ஆனது? அதை இவரால் மீட்க முடிந்ததா என்பதையெல்லாம் உருக்கு கம்பி மேல் ஒயர் கம்பியாக கட்டி சொல்கிறார்கள். சதுரங்க வேட்டைக்கு பிறகு இப்படி ஒரு வில்லங்க வேடம் நட்டிக்கு. 10 பைசா செலவில்லாமல் வெளிநாட்டுக்கு அனுப்புகிறேன், உங்களுடைய 4வது மாத சம்பளத்தை எனக்கு கமிஷனாக கொடுத்தால் போதும் என்று பொதுமக்களை ஏமாற்றுவதில் ஆரம்பித்து சாமியார் வேடம் போட்டுக்கொண்டு தள்ளாவிப்பது வரை நாட்டியாகவே திரிகிறார் நட்டி. கிட்டத்தட்ட நித்யானந்தாவை நினைவுபடுத்தும் அந்த சாமியார் வேடத்தில் ரஞ்சிதாவை நினைவுபடுத்தும் அளவில் வருகிறார் ஸ்ரீ ரஞ்சனி. நல்ல வேளை ரஞ்சிதா அளவுக்கு எல்லாம் நட்டியை குஷிப்படுத்த நேரவில்லை அவருக்கு. அவருடன் பயணிக்கும் இன்னொரு இளம் ஜோடியான ஷாலினி கலர்ஃபுல்லாக காலிக்கிறார்கள். இவர்களுடன் நட்டிக்கு சிஷியராக வரும் சிங்கம்புலி, ஷாலினியை கொல்ல ரஜினியாக வரும் முருகானந்தம், தீவுக்கு ஒரு மனைவி என்று வைத்துக்கொண்டு குழந்தை பாக்கியம் தேடி வரும் பூனை சுல்தான் தங்கள் பங்குக்கு சிரிக்க வைத்திருக்கிறார். திரைக்கதை வசனத்தை எழுதி நடித்தும் இருக்கும் முருகானந்தம் படத்தில் நிறைய வேலை பார்த்திருக்கிறார். இவர் எழுதிய வசனங்கள் எல்லாம் வெடித்து சிரிக்க வைக்கின்றன. இதுவரை சுந்தர்சியின் காமெடி ட்ரீட்மெண்ட்டுக்கு மட்டும் வாரிசுகளே இல்லாமல் இருந்தது. இந்த படத்தில் அந்த குறையை தீர்க்கும் விதமாக சுந்தர்சி பாணி நகைச்சுவை படத்தை கொடுத்திருக்கிறார் இயக்குனர் ராஜநாதன் பெரியசாமி. என்ன ஒன்று சுந்தர்சி படத்தில் இன்னும் கிளாமர் தூக்கலாக இருக்கும், இதில் அது ஒன்றுதான் மிஸ்ஸிங். கிளைமாக்ஸில் நட்டி பொவிலாசா தீவுக்கு அதிபதியாவது செமலந்து கம்பி கட்டின கதை. நம்பி பார்க்கலாம் இதை. நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோட விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன்.